ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். ஸோ இதுக்கு 150 கிராம்ஸ்க்கு நான் டார்க் சாக்லேட் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 கப் ஹோல் மில்க், 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் மெல்ட் பண்ணதும் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதே லோ ஃப்ளேமில் ஒரு ஸ்டிர் பண்ணிக்க போகிறோம். இப்போது சாக்லேட் கனாஷ் ரெடி ஆனதும் இப்போ 250 ml ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதும் இந்த சாக்லேட் கனாஷ் வந்து கூல் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் 1 மினிட்க்கு மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 மினிட்டுக்கு கொஞ்சம் பீட் பண்ணதும் ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ட்ரேவோ இல்லை எதனா ஒன்று யூஸ் பண்ணி இந்த மிக்சரை போர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பேக்கிங் ட்ரேலே போர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே கார்னிஷ் பண்ண நட்ஸு, எந்த ட்ரை நட்ஸு இல்லைன்னா வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போது ஹோல் நைட்க்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் செட் ஆகும். ஸோ இப்போ செட் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ரெடி டு சர்வ். ஸோ இப்போது நான் சாக்லேட் கனாஷ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை மேலே போட்டு இன்னும் சாக்லேட்டியாக இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபியும் என் சேனலையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ குட் டே.